ஃப்ரைடே ஈவினிங் கேசரிக்கு ஃபுட் கலர் அவாய்ட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு தான் செஞ்சிட்ருப்பேன். அது எல்லோ கலரில் மட்டும்தான் இருக்கும். சரி ரெட் கலருக்கு ஏதாவது ட்ரை பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். செம்பருத்தி பூவை வச்சு செஞ்சு பார்த்தேன். செம்பருத்தி பூவை நல்லா தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு கலர் ஃபில்டர் ஆனதுக்கப்புறமா 2-3 ட்ராப்ஸ் வந்து லெமன் ஜூஸ் விட்டோம்னா அது கலர் சேஞ்ச் ஆயிரும். அதுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்க ரவையில் இந்த கொதிக்கிற தண்ணியை ஊற்றி எப்பவும் போல் ரவையை வேக வச்சுட்டு அது கூடயே சுகர்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நல்லா கலர் வரும். ஆனியன் பிங்க் கலரில் தான் இருந்துச்சு. மேபி இன்னொரு 4-5 பூ சேர்த்து போட்டிருந்தா அந்த ரெட் கலர் வந்திருக்குமா என்னன்னு தெரில. இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கணும். கேசரி எல்லாம் டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. சாப்பிட்டு அதுக்கப்புறம் நேற்று ப்ளவுஸை வந்து ஃப்ரேமில் போட்டு வச்சதோட சரி அதுக்கு இன்றைக்கி வந்து டிசைன் போட்டுட்ருந்தேன். பேப்பரில் ஃப்ரீ ஹேண்டில் ட்ராயிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேசிங் பேப்பர் வச்சு ட்ரேஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்ப்ரிங் நாட் வச்சு ஒரு 5 பூ போட்டேன். அவ்வளோதான் இன்றைக்கி போட்டது. சமைக்குமே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. தோசை ஊற்றி ஆம்லேட் போட்டு சூப்பராக டின்னர் முடிச்சாச்சு. சாப்பிட்டுட்டு திரும்பவும் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃப்ளவர் போட்டேன். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.